அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு வந்து 2023 2ஆம் தவணைக்கான FWC பேப்பரை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் வந்து முதலாவது கேள்வி, இலத்திரன் ஒன்றின் ஏற்றத்தையும் இலத்திரனின் ஏற்றத்திற்கும் திணிவுக்குமான விகிதத்தையும் கண்டறிந்த விஞ்ஞானிகள் முறை. சரியா, இலத்திரன் ஏற்றம், அடுத்தது ஏற்றத்துக்கும் திணிவுக்குமான விகிதம். ஏற்றத்தை வந்து கண்டுபிடிச்சது யாருண்டா ரோபர்ட் மில்லிகன். சரியா, ரோபர்ட் மில்லிகன்றவர் தான் என்ன ஏற்றத்தை கண்டுபிடிச்சாரு. அவர் வந்து 1909ஆம் ஆண்டு ஏற்றத்தை வந்து கண்டுபிடிச்சார். 1909ஆம் ஆண்டு ஏற்றத்தை வந்து எண்ணெய் துளி பரிசோதனை மூலமாக கண்டுபிடிச்சாரு. சரியா, ஓகே. அப்போ ரோபர்ட் மில்லிகன் இலத்திரன் ஒன்றின் ஏற்றத்தை கண்டுபிடிச்சவருக்கு வரும். அடுத்தது, இலத்திரனின் ஏற்றத்துக்கும் திணிவுக்குமான விகிதத்தை கண்டறிந்த விஞ்ஞானி யாருண்டா ஏற்றத்துக்கும் திணிவுக்குமான விகிதம் இஓவ-எம் விகிதத்தை கண்டறிந்தவர் வந்து ஜே தாம்சன்றவர் தான் ஏற்றத்துக்கும் திணிவுக்குமான விகிதத்தை கண்டறிந்தார். இவர் என்ன செஞ்சாருண்டா, பேசிக்கா அந்த கத்தோட்ட குழாயில் வந்து வெவ்வேறு வாயுக்கள் இடப்பட்டு வெவ்வேறு வகையான அப்படின்ற எல்லாம் ஒரே நடியில் இல்லை, ஒரு தடவைக்கே ஒரு வாயு அப்படின்ற மாதிரி இட்டு அதால வார அந்த கத்தோட்டு கதிர்கள், அந்த வாயுக்களால் வார கத்தோட்டு கதிர்கள ஏற்றத்தின் கீழ் திணிவுக்கு விகிதத்தை வந்து பார்த்தார். அந்த வாயுக்களால் வார அந்த ஏற்றத்தின் கீழ் திணிவுன்ற விகிதம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா மாறிலியாக காணப்பட்டுச்சு. சரியா, மாறிலியாக காணப்பட்டுச்சு. ஸோ அந்த இஓவ-எம் விகிதத்தை வந்து கண்டறிந்தவர் வந்து ஜே தாம்சன்றவர். ஸோ இதுக்கு வந்து ரோபர்ட் மில்லிகன், ஜே தாம்சன் அப்படின்ற ஃபோர்த் ஆன்சர் வரப்போகுது. ஓகே, ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். உயர்ந்தபட்சம் 6 இலத்திரன்கள் காணப்படக்கூடிய சக்தி சொட்டின் தொடை. சரியா, ஓகே. அதில் வந்து எல் ரெண்டும் தந்திக்கு, அதாவது பிரதான சக்தி மட்டங்களும் எல் பெருமானங்களும் தந்திக்கு. சரியா, இப்போ எல் பெருமானங்கள் நான் பார்த்தேன்டா, எல்ல 0 என்னத்தை குறிக்கும், எஸ் ஆர்பிட்டலை குறிச்சும், அதே மாதிரி 1 பி ஆர்பிட்டலை குறிச்சும், 2 டி ஆர்பிட்டலை குறிச்ச போது, 3 வந்து எஃப் ஆர்பிட்டலை குறிச்சோம். ஓகே, சரி. இப்போ ஒன்றாவதுக்கு வரும். ஒன்றாவதுல n சமன் 2 எல் சமன் 0 எஸ், அப்போ 2s ஆர்பிட்டலில் வந்து எத்தனை இலத்திரன் காணப்படலாம், மேக்ஸிமம் 2 இலத்திரன் காணப்படலாம். ஆகவே இங்கே 6 இலத்திரன் வரணும். ஸோ அதுக்கு விடையா 1வது வராது, 2வது வரும். 2வதுல 3, அதுக்கப்புறம் எல் சமன் 2 வந்து டி ஆர்பிட்டல், ஆகவே 3d. அப்போ டி ஆர்பிட்டலில் வந்து 10 இலத்திரன்கள் காணப்படலாம். ஸோ அதுவும் வராது. 3வதுல பார்ப்போம். 3வதுல n சமன் 3 எல் சமன் 1 எல் 1 பி, அப்போ 3p. பி ஆர்பிட்டலில் வந்து 6 இலத்திரன்கள் காணப்படலாம். ஆகவே இதுக்கு வந்து விடைக்கு வரும். அதே மாதிரி 4வதையும் பார்ப்போம். 4வதுல 4, அதே மாதிரி எல் சமன் 0 4s, அப்போ 4sல வந்து எஸ் ஆர்பிட்டலில் 2 இலத்திரன்கள் தான் காணப்படலாம். ஆகவே இதுவும் விடைக்கு வராது. 5வதுல 5, அதே மாதிரி 2 வந்து 5d, ஆகவே அங்கே வந்து 10 இலத்திரன்கள் வரலாம். ஸோ அதுவும் விடைக்கு வராது. ஆகவே இங்கே வந்து விடைக்கு வர்றது வந்து 3வது ஆன்சராக காணப்படும். 3வது கேள்வியை பார்ப்போம். முதலாம் அயனாக்க சக்தி அதிகரிக்கும் சரியான ஒழுங்கு. முதலாம் அயனாக்க சக்தி அதிகரிக்கும் சரியான ஒழுங்கை கேட்குறாங்க. சரியா, ஓகே. முதலாம் அயனாக்க சக்தின்ற என்ன, ஒரு மூலகத்திலேருந்து இறுதி ஓட்டில் உள்ள ஒரு இலத்திரனை, முதலாம் அயனாக்க சக்தின்றது இறுதி ஓட்டில் உள்ள ஒரு இலத்திரனை கலட்டுறதுக்கு நாங்கள் எவ்வளோ சக்தி கொடுக்கணுமோ அதுக்கு தான் நாங்கள் செல்வோம் என்ன, முதலாம் அயனாக்க சக்தின்ட்டு. சரியா, ஓகே. இப்போ முதலாம் அயனாக்க சக்திக்கு வந்து ஒரு தொடர் உண்டிக்கு. அதில் ஃபஸ்ட்டாக வந்து வரும் ஹீலியத்துக்கு தான் அதிகூடிய முதலாம் அயனாக்க சக்தி காணப்படும். 2வது நியோன், அதுக்கப்புறம் ஃப்ளோரின், அதுக்கப்புறம் ஆர்கன், அதுக்கப்புறம் நைட்ரஜன், அதுக்கப்புறம் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் குளோரின், அதுக்கப்புறம் கார்பன், பாஸ்பரஸ்,
சல்ஃபர், அதுக்கப்புறம் பெர்லியம், அதே மாதிரி போரோன், அதுக்கப்புறம் சிலிக்கன் வரும், அதுக்கப்புறம் மெக்னீசியம் வரும், அதுக்கப்புறம் கால்சியம் வரும், அதுக்கப்புறம் அலுமினியம் வரும், லித்தியம், சோடியம், அதுக்கப்புறம் பொட்டாசியம் வரப்போகுது. ஓகே, இந்த தொடர்படி பார்த்தா சரி. இப்போ ஃபஸ்ட் தொடரை பார்ப்போம். ஃப்ளோரின், நைட்ரஜன், பாஸ்பரஸ். ஃப்ளோரின், அது மாதிரி நைட்ரஜன், அதுக்கப்புறம் பாஸ்பரஸ், அதுக்கப்புறம் மெக்னீசியம், லித்தியம். மெக்னீசியம், அதுக்கப்புறம் லித்தியம். இதே மாதிரி இறங்கு வரிசையில் வருது. ஆகவே ஃபஸ்ட் ஆர்டரே சரியான ஒழுங்காக இவங்க தந்திடுறாங்க லேசிக்கு. சரியா? ஓகே. அப்படி இல்லாமல் தந்திருந்தேன்னா நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், டைம் போனாண்டு பார்க்காம எப்படியும் கட்டாயம் பார்த்து தான் ஆகணும். இங்கே வந்து லேசிக்கு ஃபஸ்ட் ஆன்சராகவே லேசிக்கு தந்திடுறாங்க. ஓகே, அப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆன்சர் வரப்போகுது. ஓகே, 4வது கேள்விக்கு போம். நிறை சதவீத செறிவு 49% உடைய H2SO4 கரைசல் ஒன்றின் அடர்த்தி 1.2 கிராம் சென்டிமீட்டர் கனம். இதன் 10 சென்டிமீட்டர் கனம் மாதிரி நீர் சேர்த்து 100 சென்டிமீட்டர் கனத்துக்கு ஐதாக்கப்பட்டால் அதன் செறிவு μ/10⁻³ என்னான்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்து 10 சென்டிமீட்டர் கணம், 10 சென்டிமீட்டர் கணத்தில் H2SO4 செறிவை கண்டுபிடிப்போம். சரியா? மூலர் திறன் இல்லாட்டி செறிவு அதை வந்து காண்றதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்வோம்டா, நான் சீண்டு போடுறேன். அதுக்கு வந்து ஒரு சமன்பாடு உண்டு. என்னண்டா, திணிவு சதவீதம் தர அடர்த்தி தர 10ன் கீழ் மூலக்கூற்று திணிவு. அடர்த்தி தர 10ன் கீழ் மூலக்கூற்று திணிவு. இது வந்து நான் வந்து கட்டாயம் இதை வந்து MCQக்கு மட்டும்தான் பாவிச்சாலும் எஸ்ஏ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கண்டா கட்டாயம் எங்களுக்கு வந்து அதை ஸ்டெப்பாக பிரித்து எழுத தான் வேணும். சரியா? ஓகே, இங்கே இப்போ பார்ப்போம். திணிவு சதவீதம் அல்லது நிறை சதவீதம் வந்து என்ன தந்துக்கிறாங்க, 49 தர அடர்த்தி வந்து 1.2 தர 10ன் கீழ் என்ன வரும், H2SO4 மூலக்கூற்று திணிவை காணணும். H2SO4 மூலக்கூற்று திணிவு என்ன வரும், ஆக்சிஜனில் 4க்கு அப்போ 64, 96, 98 கிட்டால வரும். அப்போ 98. அப்போ 98 இருந்தால் 49, 98 இதை வந்து 2ஆல் பிரிச்சலாம். அப்போ 1.2 10 12 அதை 2ஆல் பிரித்து 6. ஆகவே 6 μl/δ-3 வரும். இதை இப்போ 10 சென்டிமீட்டர் கணத்தில் இதை வந்து என்ன செய்கிறாங்கண்டா, நீர் சேர்த்து ஐதாக்குறாங்க. அப்படி தானே? நீர் சேர்த்து ஐதாக்குறாங்க. எவ்வளோக்கு நீர் சேர்க்குறாங்கண்டா, 10 சென்டிமீட்டர் கணத்துலேருந்து 100 சென்டிமீட்டர் கணத்துக்கு மாற்றுறாங்க. அப்போ 100 சென்டிமீட்டர் கணத்துக்கு மாற்றுறதால 6 μl/δ-3 10 மடங்கு குறைஞ்சி 0.6 μl/δ-3 மாறப்போகுது. அப்படி டிரெக்டாக எடுக்கிறதாலும் எடுக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு C1V1 சமன் C2V2 அப்படி போட்டும் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்ப செறிவு என்ன, 6 தர ஆரம்ப கனவளவு 10 சமன் C2 தான் காணணும், தர 100 சென்டிமீட்டர் கனமாக மாற்றுறாங்க. அப்படி தானே? ஓகே, இப்போ 10யும் 100யும் வெட்டினண்டா 10 மடங்கு C2க்கு அப்போ என்ன வரும், 0.6 μl/δ-3 வரப்போகுது. ஓகே, ஸோ அப்படி வரதால 5வது ஆன்சர் இங்கே விடையாக வரும். ஓகே, 5வது கேள்வியை பார்ப்போம். T2 வெப்பநிலையில் A கேஸ் 2B கேஸ் வாயு A ஆனது பிரிகை அடைந்து வாயு B ஆக மேலே காட்டியவாறு மாற்றமடைகின்றது. V கனவளவுடைய விரைத்த கொள்கலத்தில் இப்பிரிகை தாக்கம் இடம்பெறுகின்றது. ஆரம்பத்தில் குடுவையின் அமுக்கம் P1 ஆகவும் வெப்பநிலை T1 ஆகவும் காணப்பட்டது. பின் வெப்பநிலையை அதிகரித்து T2 வெப்பநிலையில் இப்பிரிகை முற்றாக இடம்பெற்ற போது
அமுக்கம் P2 ஆகவும் காணப்பட்டால் P2வை தொடர்புபடுத்தும் சரியான கோவை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இங்கே வந்து கனவளவு மாறல்ல விரைத்த கொள்கலம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது A கேஸ் எப்படி மாறுது? 2B கேஸாக மாறுது. சரியா? ஓகே, இப்போ நான் இப்போ ஒரு ஆரம்ப மூலை வந்து நான் N1 எடுக்கிறேன். இங்கே வந்து கீழே செல்லிக்கு பாருங்கள். T2 வெப்பநிலையில் இப்பிரிகை முற்றாக இடம்பெற்ற போது அமுக்கம் P2 ஆகவும் காணப்பட்டான். சரியா? இப்போ ஆரம்ப மூல் நான் இன்னைக்கு வந்து எடுக்கிறேன். ஆரம்ப மூல் அதாவது T1 வெப்பநிலையில் சரியா N1 காணப்படுது. பிரிகை அடைதான். பிரிகை அடைகிற மூல் எவ்வளோ ஆயிக்கும்? முற்றாக பிரிகை அடைகிறதால N1 முற்றாக பிரிகை அடையும். பிரிகை அடைஞ்சு லாஸ்ட்டுக்கு வருது எஞ்சிய இல்லாட்டி இறுதி மூல்னு போடுவோமே. இறுதி மூல் என்ன வரும்? N1 பிரிஞ்சு 2B அதாவது N1 முற்றாக பிரியும். இங்கே வந்து மீயாது எஞ்சாது எதுவும். இங்கே Bயில் வந்து N2N1 மாறுது. சரியா? ஏண்டா பீசமானம் 1:2ன்றதால பிரிகை அடைஞ்ச N1 வந்து நாங்கள் வந்து எங்கே போடக்குள்ள 2N1 தான் போடுவோம். அப்போ இறுதி மூல் வந்து எதில் பார்க்குற? T2 வெப்பநிலையில். சரியா? ஓகே, இப்போ இங்கே வரும் PV = nRT. இதில் ஃபஸ்ட்டு என்ன இன்ச்சு அமுக்கம்? P1 இன்ச்சு. கனவளவு மாறல, கனவளவு VA தான். N வந்து என்ன? மூல் வந்து ஃபஸ்ட்டு N1 காணப்பட்டுச்சு. R T1 வெப்பநிலையில் காணப்பட்டுச்சு. இதை வந்து நான் முதலாம் சமன்பாடு என்று எடுக்கிறேன். சரியா? ஓகே, இப்போ நாங்கள் T2க்கு வருவோம். இறுதி மூலில் வந்து பார்ப்போம். P2 அமுக்கம் காணப்பட்டுச்சு. V அதே மாதிரி தான் காணப்படும். அதே மாதிரி N1 எப்படி மாறிச்சு? இறுதி மூல் 2N1 மாறுது. 2N1 மாறப்போகுது. சரியா? இதை வந்து நான் வந்து முழு தொகுதிக்குமா சேர்த்து தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன். ஃபஸ்ட்டாக T1ல் பார்க்குறது, அதுக்கு பிறகு T2 வெப்பநிலையில் பார்க்குறது. அப்போ N1 2N1 மொத்த மூல், அதுக்கப்புறம் R T2. இது வந்து நான் ரெண்டாவது சமன்பாடு என்று எடுக்கிறேன். ஓகே, இப்போ P2 தான் நாங்கள் வந்து எழுவாய் மாற்றணுன்றதால நான் வந்து ரெண்டாவது சமன்பாட்டை 1வது சமன்பாட்டால் பிரிச்சிடறேன். சரியா? ஓகே, இப்படி பிரித்தால் என்ன வரும்? P2 இன் கீழ் P1, P வெட்டிப்படும். P2 இன் கீழ் P1 சமன் RR கேன்சல் ஆக போகுது. N1 கேன்சல் ஆகும். ஆகவே 2T2 இன் கீழ் T1 வரும். சரியா? 2T2 இன் கீழ் T1 வரப்போகுது. ஆகவே P2 சமன் 2T2 இன் கீழ் T1 இன்ட்டு P1 வரப்போகுது. சரியா? ஓகே, இதை வந்து நான் கொஞ்சம் மாற்றி எழுதினேன்டா. 2P1 இன் கீழ் T1 தர T2 வரும். சரியா? இதே மாதிரி வர்றது வந்து 4th ஆன்சர் வரப்போகுது. அப்போ 4th ஆன்சர் இதே மாதிரி வருது. 4th ஆன்சர் வந்து நாங்கள் சரியான ஆன்சராக எடுப்போம். ஓகே, 6வது கேள்வியை பார்ப்போம். கார உலோகங்கள் வலியுடன் தாக்கமடையும் போது தோன்ற முடியாத சேர்வை. வலியோட தாக்கம் கார உலோகங்கள். ஓகே, இப்போ பார்ப்போம். லித்தியம், பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம். இந்த அவ்வளவு மூலகங்களும் வலியோட ஆக்சைடுகளை மட்டும்தான் கொடுக்கும். சரியா? அதே மாதிரி சோடியமும் பேரியமும் ஆக்சைடுகளையும் பெராக்சைடுகளையும் கொடுக்க போகுது. அப்படித்தானே? ஓகே, அடுத்தது பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். இந்த அவ்வளவு மூலகங்கள் வலியோட தாக்கம் அடையக்குள்ள ஆக்சைடை கொடுக்கலாம், பெராக்சைடை கொடுக்கலாம், சூப்பர் ஆக்சைடை கொடுக்கலாம். சரியா? ஓகே, மிகையா ஆக்சிஜனோட தாக்கம் அடையக்குள்ள இப்படியான சேர்வைகள் வரும்.
பகுதி அளவில் இல்லாட்டி கொஞ்சம் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் போடக்குள்ள பெராக்சைடு இல்லாட்டி ஆக்சைடு உருவாகும். ஓகே, சரி. இப்போ பார்ப்போம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் லித்தியம் நைட்ரஜனோட தாக்கமடைய தந்திக்கு அதை புறைக்கு பார்த்துட்டு புறைக்கு பார்ப்போம். இப்போ ரெண்டாவது பார்ப்போம். Na2O2 அது வருமா? சோடியம் பெராக்சைடாக உருவாக்கும். ஆகவே ரெண்டாவது வரலாம். ஸோ அது சரி. அதே மாதிரி மூணாவது Na O2 அதாவது சூப்பர் ஆக்சைடு. சோடியத்துக்கு சூப்பர் ஆக்சைடு உருவாகுமா? இல்லை, மேக்சிமமே அதுக்கு உருவாகக்கூடியது பெராக்சைடு தான். அப்போ சூப்பர் ஆக்சைடு உருவாகாது. ஸோ மூணாவது கூற்று பிளாண்டு எடுப்போம். அடுத்த நாலாவதுல எப்படி? KO2 வந்திருக்கு. பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடு அது வரலாம். ஆகவே அதுவும் சரி. அஞ்சாவது Rb2O அதாவது ருபீடியம் ஆக்சைடு. ருபீடியம் ஆக்சைடியம் உருவாக்கும், பெராக்சைடியம் உருவாக்கும், சூப்பர் ஆக்சைடியம் உருவாக்கும். ஆகவே Rb2O வரலாம். ஆகவே அஞ்சாவதும் சரி. இப்போ மற்றது லித்தியம் நைட்ரஜனோட தாக்கத்தை பார்ப்போம். சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம். இதில் இந்த அவ்வளோ மூலகங்களும் கூட்டம் 2ஓட லித்தியம் சேர்ந்த மூலகங்கள் அவ்வளவும் நைட்ரஜனோட தாக்கமடைஞ்சு நைட்ரைட்டை கொடுக்கும். அதாவது N3- கொடுக்க போகுது. சரியா? சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் நைட்ரஜனோட தாக்கம் அடையுமா? இல்லை, தாக்கமடையாது. நைட்ரஜனோட தாக்கமடையாது. இந்த அவ்வளோ மூலகங்களும் நைட்ரஜனோட தாக்கமடைஞ்சு அதில் நைட்ரைட்டை கொடுக்க போகுது. ஸோ லித்தியம் அதில் உண்டு. Li3 அது கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கூற்றும் சரின்னு எடுப்போம். அப்போ இதுக்கு பிழையான கூற்று தேர்ட் ஆன்சர். ஏழாவது கேள்வி. C6H12 அன்னைக்கு H2 இல்லை H12னு மாற்றிக்கோங்க. H12O6 solid, CO2 gas, H2O liquid ஆகியவற்றின் நியம தோன்றல் வெப்ப உள்ளிறை மாற்றங்கள் முறையே இந்த பெருமானங்கள் தந்திக்கிறாங்க. ஓகே, தோன்றல் வெப்ப உள்ளிறை மாற்றம் டெல்டா HF தீட்டா. குளுக்கோஸுக்கு C6H12O6 அதுக்கு என்ன தந்திக்கிறாங்க? -1275 கிலோஜூல் per mole. CO2 gas -394 கிலோஜூல் per mole. அதே மாதிரி H2O liquid என்ன வரும்? -286 கிலோஜூல் per mole. எனின் C6H12O6 சொல்லிடின் நியம தகன வெப்ப உள்ளிறை மாற்றம் கிலோஜூல் per mole என்னான்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ குளுக்கோஸ்ட தகன வெப்ப உள்ளிறை மாற்றத்தை காணும். C6H12O6 சக ஆக்சிஜனோட தாக்கும். தகனம் ஆக்சிஜனோட தாக்குறது தானே. தாக்கினா என்னென்ன வரும்? CO2வும் H2Oவும் வரப்போகுது. CO2வும் H2Oவும் வரப்போகுது. இதுதான் நாங்கள் சொல்கிறேன்னா டெல்டா HC தீட்டா தகன வெப்ப உள்ளிறை மாற்றம் செல்ல போகிறோம். அதாவது ஒரு மோல் குளுக்கோஸ் வலியோட தாக்கமடைகிறத தான் நியம தகன வெப்ப உள்ளிறை மாற்றம் செல்லுவோம். ஓகே, சரி. இப்போ பார்ப்போம். இப்போ இதை ஃபஸ்ட்டாக சமப்படுத்திட்டுப்போம். 6 கார்பன் சரியா? ஹைட்ரஜன் 12க்கு இங்கே 6 போட்டுறேன். அப்போ 6 2 12. ஆக்சிஜனை சமப்படுத்த 6 2 12, 6 ஆக்சிஜன் இங்கலைக்கு. ஆகவே 18 ஆக்சிஜன். 18 இங்கே 6 ஏற்கனவேக்கு. ஆகவே எனக்கு 6 ஒன்றை போட்டுறேன் 12 ஆக்குறதுக்கு. சரியா? இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, CO2 தோன்றல் வெப்ப உள்ளிறை அது எவ்வளோ வருது? ஒரு மோல் CO2 உருவாகிறது 394. சரியா? அப்போ நான் கார்பன் solid தேவை, அதுக்கு அதோட O2 கேஸ் தேவை. அப்படி தானே? கார்பன் solid தேவை, O2 கேஸ் தேவை. கார்பன் solidல 6 கார்பன் தேவை. அதே மாதிரி O2ல எவ்வளோ தேவை? 6 O2 தேவை. சரியா? இப்படி இருந்தாண்டா
ஒரு மூல் உருவாகிறதுக்கு வந்து -394. ஆகவே 6 மூல் உருவாகிறதுக்கு -394 தர 6 என்று வரும். ஆகவே இதுக்கு வந்து பெருமானம் வரும் என்னண்டா, பெருமானம் 2364 -2364 கிலோ ஜூல் பெர் மோல்டு வரப்போகுது. நான் இப்போ இதை அதுக்கு போட்டுக்கிட்டு சரியா. ஓகே, இப்போ அடுத்ததை பார்ப்போம். இப்போ H2Oக்கு பார்ப்போம். H2Oவில் வந்து ஹைட்ரஜன் 12 தேவை எங்களுக்கு. வந்து இங்கே வந்து ஹைட்ரஜன் 12க்கு 6 H2 போட்டுறேன். ஆக்சிஜனுக்கு வந்து பிரச்சனை இல்லை, இந்த ஆக்சிஜன்லேருந்தே எடுக்கலாம். ஆகவே இதுக்கு எவ்வளோ தேவை? ஒரு மூல் உருவாகிறதுக்கு வந்து -286 கிலோ ஜூல் சக்தி வெளிவிடப்படுறேன்டா ஒரு மூல் உருவாகிறதுக்கு. அப்போ -286 6 மூல் H2 உருவாகிறதுக்கு தர 6. ஆகவே இதை வந்து பெருக்கினாண்ட என்ன வரும்டா, 1716 வரும். -1716 கிலோ ஜூல் பெர் மோல்டு வரப்போகுது சரியா. ஓகே, இப்போ அதே மாதிரி குளுக்கோஸுக்கும் பார்ப்போம். குளுக்கோஸுக்கு 6 கார்பன் தேவை, 12 ஹைட்ரஜனிக்கு, அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு. அது சரி. அப்போ ஒரு மூல் உருவாகிறதுக்கு -1275 கிலோ ஜூல் சக்தி வெளிவிடப்படுது. அங்கேயும் சரி. இப்போ வந்து சமப்படுத்துறதுக்கு என்ன செய்யும்டா, இப்போ ஒரு பக்கத்தை பார்ப்பேன், இதையும் பார்த்தேன்டா. 6 கார்பனிக்கு, ஹைட்ரஜன் வந்து 12க்கு, ஆக்சிஜனில் வந்து 6 2 12 6. அப்போ 18 ஆக்சிஜன் ஒரு பக்கத்துலேக்கு, இங்கே வந்து 12 ஆக்சிஜன் தான் இருக்கு. ஆகவே இது சமப்படுத்துறதுக்கு வந்து 6, அதாவது 3 O2 கேஸை போடுவோம் எக்ஸ்ட்ராவாக சரியா. ஓகே, இப்போ சமப்படுத்தியாச்சு. இப்போ நான் வந்து தாக்கத்தை எழுதுவோம். -1275 சக, நான் இப்போ இங்கனைக்கு இந்த பாதையில் போகிறது கொண்டு தான் இங்கனைக்கு இந்த பாதையில் போகிறதுக்கான சக்தியும் ஒரே அளவு தான் போகும் சரியா. அதைத்தானே நாங்கள் வந்து ஹெஸ் வந்து சொன்னார். அப்போ ஒரு சக்தி இந்த பாதையில் போகிறதுட சக்தியும் இந்த பாதையில் போகிறதுக்கான சக்தியும் ஒரே அளவு தான் போகும். அப்போ -1275 சக டெல்டா HC தீட்டா சமன், இது வந்து -2364 சக -1716 சரியா. எல்லாமே கிலோ ஜூல் பெர் மோல் போடணும் நீங்கள், நான் மீனையும் போடல சரியா. ஓகே, இப்போ பார்ப்போம். 2364 1716 கிட்டத்தட்ட 4080 வரும். -4080. அப்போ நான் -1875 வந்து நான் இங்கே எடுத்து வரேன், +1275 டெல்டா HC தீட்டா. ஆகவே இதை வந்து சுருக்கினாண்டா எத்தனை விட வரும், என்ன விட வரும்? -2805 -2805 கிலோ ஜூல் மூல் -1 ஆன்சர் வரப்போகுது. அதாவது செகண்ட் ஆன்சர் இங்கே விடையாக வரும். சரியான விடையா செகண்ட் ஆன்சர் வரப்போகுது. ஓகே, 9வது கேள்வியை பார்ப்போம். பிழையான தொடர்பை தெரிந்தெடுக்க, அதில் பங்கீட்டு இயல்பை பற்றி ஃபஸ்ட்டு கேட்டீங்க. பங்கீட்டு இயல்பு KF KCl Na2S NaCl சரியா. இப்போ பங்கீட்டு இயல்பு பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு பார்க்கணும். அதாவது மின்னெதிர்த்தன்மை வேறுபாடுக்கு நான் டெல்டான்னு போடுறேன். மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு கூடினா என்ன செய்யும்டா, பங்கீட்டு இயல்பு இயல்பு என்ன செய்யும், குறையும். மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு கூடினா பங்கீட்டு இயல்பு குறையும். சரி, இப்போ வந்து நான் வந்து பொட்டாசியத்தில் மின்னெதிர்த்தன்மை வெளியே என்ன வரும், 0.8 வரும். அதே மாதிரி சோடியத்தில் 0.9 வரும். அதே மாதிரி வேறு என்ன தந்தீங்க, பொட்டாசியம், சோடியம், ஃப்ளோரின், குளோரின், சல்ஃபர் சரியா. ஃப்ளோரின்ட தெரியும் உங்களுக்கு 4.0 வரும், குளோரின்ட 3.0 வரும், சல்ஃபர்ட வந்து
2.5 வரும். சரியா? ஓகே. இப்போ கேஎஃப்ட பார்ப்போமே. கேஎஃப்ட என்ன வரும்? கேஎஃப்ட பொட்டாசியத்தில் வந்து 0.8, ஃப்ளோரின்ட 4.0. அப்போ மின் எதிர்த்தன்மை வேறுபாடு 3.2. 4.0லேருந்து 0.8 கழிச்சா 3.2 வரும். அடுத்தது கேசிஎல்ல வந்து பொட்டாசியத்தில் வந்து என்ன 0.8, குளோரின்ட வந்து 3.0. அப்போ வந்து இன்னைக்கு 2.2 வரப்போகுது. அடுத்தது Na2S எப்படி வரும்? சோடியத்தில் வந்து 0.9, சல்ஃபர் வந்து 2.5. அப்போ அன்னைக்கு வந்து 1.6 வரும். அடுத்தது NaCl. அப்போ அன்னைக்கு 0.9, அடுத்தது 3.0. அப்போ அங்கே வர்றது வந்து 2.1 வரப்போகுது. அப்போ இதுபடி பார்த்தேன்னா மின் எதிர்த்தன்மை வேறுபாடு கூட கூட பங்கீட்டியல்பு குறையும். சரியா? அப்போ இங்கே வந்து பங்கீட்டியல்பு ஏறு வரிசை தான் கேட்டிறதால மின் எதிர்த்தன்மை வேறுபாடு குறைஞ்சத்துக்கு நல்ல பங்கீட்டியல்பு கூட காணப்படும். அப்போ வந்து ஆகவே கூடியதுக்கு காணப்படும் Na2Sக்கு எப்படி காணப்படும்? Na2Sக்கு நல்லாவே கூடிய காணப்படும். அதை விட குறைவா NaClக்கு அதை விட குறைவு எதுக்கு? KClஐ விட குறைவு KFக்கு. அப்போ KF, KCl, Na2S, NaCl வரணும். சரியா? அப்போ இன்னைக்கு Na2S வந்து NaClஐ விட குறைவாக தான் காணப்படணும். ஸோ அதால் அந்த கூற்றை வந்து நாங்கள் பிளாண்டு எடுப்போம். அடுத்தது பயன்படு கருவேற்றம். சரியா? பயன்படு கருவேற்றத்தில் அதை எப்படி பார்க்குறேன்டா? அணுவெண் மைனஸ் திரையீட்டு விளைவு. அப்படி தானே பார்க்குறேன்? ஓகே. திரையீட்டு விளைவு வந்து உள்ளோட்டு இலத்திரன்களோட எண்ணிக்கையை வச்சு பார்க்கலாம். சரியா? ஓகே. இங்கே பயன்படு கருவேற்றத்தில் மெக்னீசியம், சிலிக்கன், பொஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின். சரியா? மெக்னீசியத்தில் பார்ப்போமே. மெக்னீசியத்தில் அணுவெண் என்ன வரும்? 12. திரையீட்டு விளைவு 2 வரும். ஆகவே 10. சரியா? அடுத்தது சிலிக்கன் என்ன வரும்? 14 தானே? 14 மைனஸ் 2 ஆகவே 12 வரும். அடுத்தது பொஸ்பரஸ் 15 வரும். 15 மைனஸ் 2 அப்போ 13 வரும். அடுத்தது சல்ஃபர் 16 மைனஸ் 2 14 வரும். அதே மாதிரி குளோரின்ட 17 மைனஸ் 2 ஆகவே 15 வரும். அப்போ பாருங்கள், இங்கே வந்து ஏறு வரிசையில் மெக்னீசியம், சிலிக்கன், பொஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின் அது வரைக்கும் என்ன செய்யுது? ஏறு வரிசையில் பயன்படு கருவேற்றம் கூடிக்கொண்டு தான் போகுது. ஆகவே என்ன செய்யும்? 2வது கூற்றை நாங்கள் சரி என்று எடுப்போம். சரியா? 2வது கூற்றை சரி என்று எடுப்போம். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது மைய அணுவின் மின் எதிர்த்தன்மை. மைய அணுவோட மின் எதிர்த்தன்மையை வச்சு பார்க்குறேன். அது எப்படி? மைய அணுவோட மின் எதிர்த்தன்மையை வச்சு பார்க்கக்குள்ள ஃபஸ்ட்டாகவே நாங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது நைட்ரஜனுக்கு வந்து கார்பனை விட எப்படி இருக்கும்? மின் எதிர்த்தன்மை கூட. ஆகவே மின் எதிர்த்தன்மையில் நைட்ரஜனுக்கு வந்து எப்படி? கார்பனை விட எப்பயுமே கூட. ஆகவே கூடன்றதால NH4+, NO3-, NO2+. இது அவ்வளோ சேர்வைகள்லையும் மின் எதிர்த்தன்மை வந்து CH4, CO3 இந்த சேர்வைகளில் மின் எதிர்த்தன்மையை விட எப்பயுமே கூடியாக தான் காணப்படும். சரியா? இப்போ இதில் தான் நாங்கள் பிரிச்சிடணும். இப்போ NH4+ கட்டமைப்பு எப்படி வரும்? NH4+ ஹைட்ரஜன். அப்போ நைட்ரஜன் இறுதி ஓட்டில் 5 கணும் 4 தைக்கு ஆகவே +1 போடுவோம். NO3- எப்படி வரும்?
ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜன். அப்போ மைனஸ் மைனஸ் நைட்ரஜனுக்கு ப்ளஸ் வரும். NO2 ப்ளஸுக்கு நைட்ரஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜன், அப்போ இன்னைக்கு ப்ளஸ் வரும். சரியா? இப்போ இங்கே கலப்பை பார்த்தோம்டா sp3 கலப்பு, இங்கே sp2 கலப்பு, இங்கே sp கலப்பு வரும். அதே மாதிரி CH4 பார்ப்போம். CH4ல எப்படி வரும்? ஹைட்ரஜன் 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 ஹைட்ரஜன், இது வந்து sp3 கலப்பு. அதே மாதிரி CO3 2 மைனஸில் CO3 2 மைனஸில் எப்படி வரும்? ஆக்சிஜன் 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 வரப்போகுது. சரியா? ஓகே, சாரி, மைனஸ் மைனஸ் வரும். அப்போ இங்கே வந்து வர்றது sp2 கலப்பாக காணப்படும். சரியா? இதை வச்சு பார்த்தோம்டா கலப்பில் வந்து SCl கூட கூட மின்னெதிர்த்தன்மை கூடும். அதாவது sp-க்கு வந்து எப்படி மின்னெதிர்த்தன்மை கூடயாக காணப்படும். சரியா? அப்படி பார்த்தோம்டா இதில் வந்து மின்னெதிர்த்தன்மை ஆகக்கூடிய இதுக்கு NO2 ப்ளஸுக்கு கூடயாக காணப்படும். ரெண்டாவது NO3 மைனஸுக்கு NO3 மைனஸுக்கு கூடயாக காணப்படும். மூணாவது NH4 ப்ளஸுக்கு கூடயாக காணப்படும். சரியா? அடுத்தது கார்பன் சேர்வைகளை பார்ப்போம். அதில் வந்து sp2க்கு கூடயாக காணப்படும். CO3 2 மைனஸ், அதுக்கு பிறகு CH4க்கு கூடயாக லாஸ்ட்டுக்கு காணப்பட போகுது. ஸோ இப்படி பார்த்தேன்டா CH4க்கு நல்ல குறவு, அதுக்கப்புறம் CO3 2 மைனஸ், அதுக்கப்புறம் NH4 ப்ளஸ், NO3 மைனஸ், NO2 ப்ளஸ். ஆகவே அந்த கூற்றும் சரி என்று நாங்கள் எடுப்போம். சரியா? ஓகே. NO பிணைப்பிடை தூரம். சரியா? NO2 ப்ளஸ் ட NO2 ப்ளஸ் ட எப்படி வரும்? NO2 ப்ளஸ் ட ஆக்சிஜன் ப்ளஸ். சரியா? அடுத்தது NO2 மைனஸ் NO2 மைனஸ் ட அது எப்படி வரும்? நைட்ரஜன் தனிச்சோடி ஆக்சிஜன். சரியா? அப்போ இன்னைக்கு மைனஸ் ஒன்று வரப்போகுது. அடுத்தது எப்படி? NO3 மைனஸ் NO3 மைனஸ், இதர கட்டமைப்பு எப்படி வரும்? இதர கட்டமைப்பு ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜன். அப்போ நைட்ரஜனுக்கு ப்ளஸ் வரும், ஆக்சிஜன் ஆக்சிஜன். சரியா? ஓகே. அடுத்தது NH2OH NH2OH, இதுக்கு எப்படி வரப்போகுது? நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் OH. சரியா? ஓகே. இப்போ NO பிணைப்பிடை தூரம் காண்றதுக்கு பிணைப்பு நீளம் வந்து ட்ரிபிள் பாண்டுக்கு நல்லா குறைவாய்க்கும், அதை விட டபுள் பாண்டுக்கு கூட இருக்கும், அதை விட பரிவுக்கு கொஞ்சம் கூட இருக்கும், அதை விட சிங்கிள் பாண்டுக்கு நல்லாவே கூட இருக்கும். சரியா? ஓகே. இப்போ தெளிவாக விளங்குது NO2 ப்ளஸ். NO2 ப்ளஸுக்கு வந்து இங்கே ட்ரிபிள் பாண்ட் எங்கேயும் சம்மந்தப்படலை, பரிவு சம்மந்தப்படுது, அடுத்த சிங்கிள் பாண்ட் சம்மந்தப்படுது. அப்போ இங்கே டபுள் பாண்டுக்கு வந்து நல்லாவே என்ன பிணைப்பிடை தூரம் வந்து குறைவாக இருக்கும். ஆகவே NO2 ப்ளஸுக்கு வந்து இப்படி பிணைப்பிடை தூரம் நல்லாவே குறைவாக காணப்படும். அடுத்தது இப்போ பரிவில் ரெண்டு வகை இருக்கு. நைட்ரஜனோட 2 ஆக்சிஜன் பரிவடையுது, இன்னொன்றில் நைட்ரஜனோட 3 ஆக்சிஜன் பரிவடையுது. ஸோ நைட்ரஜனோட 2 ஆக்சிஜன் பரிவடைகிற பிணைப்புகள் வந்து பிணைப்பு நீளம் வந்து 3 ஆக்சிஜன் நைட்ரஜனோட பரிவடைகிற அந்த நிலையை விட நீளம் வந்து குறைவாக தான் காணப்படும். சரியா? ஆகவே ரெண்டாவது வந்து NO2 மைனஸ் வரும், அதுக்கு பிறகு NO3 மைனஸ் வரப்போகுது, அதுக்கு பிறகு சிங்கிள் பாண்ட் வருது, அதாவது தனிச்சோடி. ஆகவே சிங்கிள் பாண்ட் வருது. ஆகவே அதுக்கு வந்து பிணைப்பு நீளம் நல்லாவே கூடையாக காணப்படும். சரியா? ஓகே. இப்போ NO2 ப்ளஸுக்கு குறவு NO2 மைனஸ், NO3 மைனஸ், NH2OH. அப்போ அந்த கூட்டையும் வந்து நாங்கள் சரின்னு எடுப்போம். அடுத்தது 5வது பார்ப்போம். பிணைப்பு கோணம்.
அதில் ICl3 தந்திராங்க. ICl3ல மைய அணு அயடின் காணப்படும். குளோரின். அப்போ இறுதி ஓட்டில் 7 இலத்திரன் காணப்படும். தனிச்சோடி இலத்திரன் 2 போடுவோம். சரியா? அப்போ இங்கே வந்து இந்த பொன்பெயருக்கு இடையில் உள்ள கோணம் வந்து 90 பாகையாக காணப்படும். ஓகே, அடுத்தது ICl3 2+. ICl3 2+. அது எப்படி வரும்? மைய அணுவா அயடின், குளோரின். அடுத்தது எப்படி வரும்? தனிச்சோடி இலத்திரன் ஒன்று வரப்போகுது. ஆகவே இன்றைக்கி வந்து 2+ வரும். ஆகவே இன்றைக்கி வந்து ரெண்டுக்கும் இடையில் உள்ள பிணைப்பு கோணம் வந்து 107 பாகையாக காணப்படும். 107 பாகையாக காணப்பட போகுது. அடுத்தது ICl4 3+. சரியா? அதில் வந்து எப்படி? குளோரின். ஆகவே இங்கே வந்து பிணைப்பு கோணம் 109 பாகை. இங்கே வந்து 109 பாகையாக காணப்பட போகுது. அடுத்தது ICl2-. அங்கே வந்து எப்படி? அயடின், குளோரின். அப்போ 2 இலத்திரனை வந்து குளோரினோட பிணைப்புக்கு கொடுத்தாச்சு. மீதி 6 இலத்திரனிக்கும் அதை வந்து நாங்கள் 3 தனிச்சோடியாக நாங்கள் போடுவோம். சரியா? ஓகே, இங்கே வந்து பிணைப்பு கோணம் கிட்டத்தட்ட 180 பாகையாக காணப்படும். 180 பாகையாக காணப்பட போகுது. இப்போ இங்கே வந்து ஏறு வரிசை கேட்குறதால எப்படி? 90 விட 107 கூட, 107 விட 109 கூட, 109 விட 180 கூட. ஆகவே ICl3 2+, ICl4 3+, ICl2-. ஆகவே அதுவும் சரியான கூற்றாக எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டாகவே சொன்ன மாதிரி முதலாவது கூற்றை தான் நாங்கள் வந்து இங்கே பிழையாக கருதுவோம். சரியா? அப்போ ஃபஸ்ட் ஆன்சரை நாங்கள் சரின்னு எடுப்போம். சரி.